தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவா மதுரை நீதிமன்றம் கிளம்பி இருக்கு. எப்படி அவர் கொடுத்த அந்த திருப்பரங்குன்றம் தீர்ப்பு சரின்னு சொல்லி அண்மையில மதுரை உயர்நீதிமன்றம் கிளை கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்ப அவரை பத்தி அந்த தீர்ப்பு கொடுத்தார்ல, திருப்பரங்குன்றம் அந்த தீப தீர்ப்பு கொடுத்ததுக்காக இடதுசாரிகள்லேருந்து எல்லாருமே திமுக, பாஜக, அதிமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் அவரை மேல தனிப்பட்ட தாக்குதல் பண்ணாங்க. அதுல உச்சமா கீழே காற்று பதிப்பகம் ஒரு புக்கே போட்டாங்க அவரை கொச்சைப்படுத்தி. அதுக்கு தான் அதுல நம்ம எப்பவும் போல தமிழக அரசை கொட்டும் கண்டனமும் நீதிமன்றம் வச்சிருக்கு. என்னன்னா கீழே காற்று அப்படிங்கிற பதிப்பகம் நடக்க போகிற 49வது புக் ஃபேர்ல நம்ம ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள், அவர் இப்ப பிரசன்ட் ஜட்ஜா வேற இருக்காரு, அவரை பற்றி அந்த திருப்பரங்குன்றம் தீர்ப்பு கொடுத்த நாளையே ஒரு கொச்சையா ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ண போறதா சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டாங்க. அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நவநீத் பிரசாத் அப்படிங்கிறவர் நீதிமன்றத்துக்கு போறாரு. அவரு நீதிமன்றத்தில் சொல்றாரு, இந்த மாதிரி புத்தகம் ரிலீஸ் ஆனா இது நீதித்துறையில தலையிடுற மாதிரி இருக்கும், அதனால இந்த புத்தகம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாரு. ஏன் நான் கோர்ட்டுக்கு வந்தேன்னா, இந்த புத்தகம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழக அரசுக்கு எழுதினேன், கோரிக்கை வச்சேன். பட் அங்கேருந்து எந்த ரிப்ளையும் வரவே இல்லை, அதனால தான் நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அதற்கு அவருக்கு ஆதரவா வாதாடினது யாருன்னா அட்வொகேட் ஜெகநாதன் அவர்கள். இது 2 அமர்வு நீதிபதிகள் முன்னிலை வந்தது. யாருன்னா மணிந்திரா மோகன் மற்றும் அருள்முருகன், இவங்க 2 நீதிபதிகள் அமர்வுல தான் இந்த வழக்கு வந்தது. உடனே நீதிபதிகள் கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, உடனே மத்திய அரசு கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் அவர் நீதிபதிக்கு எதிரான அந்த புத்தகத்துல களங்கப்படுத்தும் வகையில வார்த்தைகள் இருக்கு, அதனால இது மேல நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, மிகவும் அவதூறான களங்கம் ஏற்படுத்தும் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன, இது குறித்து அளிக்கப்பட்ட புகார் மீது விசாரணை நடந்திருக்க வேண்டும், அதற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டுமா அப்படின்னு தமிழக அரசிட்ட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏங்க, இப்படி ஒரு சிட்டிங் ஜட்ஜ ஒரு கேவலமா அவதூறு பரப்புற மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு, அதற்கு அந்த புகாருக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தான் உத்தரவிடணும்னா நீங்களே எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. இன்னொன்னும், மிகவும் தீவிரமான இந்த விவகாரம் தொடர்பான புகார் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்காட்சியில் இந்த புத்தகத்தை விற்பனை செய்ய எப்படி அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இது பார்த்திருப்போம். உடனே இந்த கண்டனங்கள் சமூக வலைதளங்கள்ல கீழே காற்று போட்ட உடனே நிறைய கண்டனங்கள் வந்தோடனே பபாப்சி அவங்க தான் சென்னை புக் ஃபேரை நடத்துகிறாங்க, அவங்க உடனே கேட்டதுனால இது மாதிரிலாம் புத்தகம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்கள்கிட்ட கேட்டனால நாங்கள் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பபாப்சி கோரிக்கைக்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணலன்னு கீழே காட்டு அதே சமூக வலைதளங்களில் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க கேட்டனால தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம், அதுவும் எது தொடர்ந்து அறிவுசார் தளமான புத்தக கண்காட்சியில் இந்த மாதிரி செயல்களுக்கு அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வேற சொல்லியிருக்காங்க. அதற்கு தமிழக அரசுலேருந்து வாதாடுறாங்கல்ல நம்ம வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, பி.எஸ். ராமன், புத்தக காட்சி நாளை தொடங்குது, முதல்வர் தொடங்கி வைக்கிறார், இது போன்ற செயல்களை முதல்வரும் விரும்பவில்லை, புத்தக காட்சி அரசால் நடத்தப்படவில்லை, பதிப்பாளர்களால் நடத்தப்படுகிறது, புத்தக கண்காட்சியில் நீதிபதிக்கு எதிரான புத்தகம் விற்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்படும், அதற்கேற்ப காவல்துறையால் நடவடிக்கை எடுக்கப்படும். யாரு? முதல்வர் அவர்கள் விரும்பலையாம். கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசணும். இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக முதல்வர் அவர்கள் கட்சி திமுக கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாரும் 120 எம்பிக்கள் புள்ளி வைத்த கூட்டணி எம்பிக்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அது ஏங்க, தீர்ப்புக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக தானே. இன்னி வரையும் கூட்டணியில் இருக்கிற விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே தீர்ப்பை விமர்சிக்கல, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஏதாவது ஒரு இடத்துலயாவது முதல்வர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரா? இதுதான் முதல்வர்கள் விரும்பாத செயல்பாடா? இன்னொன்று, இந்த கோர்ட்ல இந்த விஷயத்துல நீதிபதிகள் பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க.
அவங்க அந்த புத்தகம் பார்த்தாலே தெரியுது, அட்டை படத்துலேருந்து அவங்க உபயோகிச்ச வார்த்தை எல்லாம் ஒரு கொச்சையா இருக்கு. இவங்க உடனே சொல்லுவாங்கல்ல, கருத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம்னு. அதையே இது மீறுற மாதிரி இருக்கு. அதனால இந்த புத்தகத்தை இருக்கிற எல்லா காப்பியும் சீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி கமிஷனருக்கு சைதாப்பேட்டை காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கார். வெறும் சீஸ் மட்டும் இல்லைங்க, கைப்பற்ற மட்டும் சொல்ல, வெறும் புக் ஃபேர்ல மட்டும் விற்கக்கூடாதுன்னு சொல்ல, எந்த இடத்துலையும் இந்த புத்தகம் விற்கக்கூடாது. ஒரு ஜட்ஜு, சிட்டிங் ஜட்ஜை இப்படி ஒரு கண்டனத்துக்கு கொண்டு வர அளவுக்கு இங்க கருத்து சுதந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கீழே காற்று. எந்த மீடியம்லயும், வெறும் புக் ஃபேர்ல மட்டும் இல்லாம எந்த ஷாப்லயும் எலக்ட்ரானிக், அதாவது இவங்க வந்து ஆன்லைன்ல விற்பேங்கிறாங்களே, அதுல கூட விற்கக்கூடாது. வெறும் பிசிக்கலா புக்கை வந்து பிசிக்கலா கைப்பற்று மட்டும் இல்லாம டிஜிட்டலா பிடிஎஃப் ஃபார்மட்டா கூட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் காவல்துறை வந்து கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது வந்து நவநீத் அவங்க வந்து தொடர்ந்த வழக்குல உடனே கோர்ட் வந்து அடுத்தது சோமோட்டோவா வழக்கு எடுத்திருக்காங்க. என்னன்னா, அந்த கீழே காற்று மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதியப்பட வேண்டும். அடுத்த நிமிஷமே சோமோட்டோவா எடுத்துக்கிட்டு 2 நீதிபதிகள் வந்து இவங்க மேல கீழே காற்று மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதியப்பட வேண்டும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. 3 வாரத்துல இதுக்கான ரிப்ளை வந்து கீழே காற்று வந்து கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்த்தா கருத்து சுதந்திரம் அப்படி இப்படின்னு பேசுறது, அதுவும் குறிப்பா நீதித்துறைக்கே ஒரு களங்கம் விளைவிப்பதும் இல்லை, ஒரு அச்சத்தையே கொண்டு வர்ற மாதிரி தமிழகம், குறிப்பா தமிழக அரசோட உதவியில செய்யறாங்களா என்னன்னு தெரியல. இங்க நிகழ்வுகள் நடக்கிறது ஒரு வேதனையா இருக்கு. ஒரு நீதிபதி அவர்கள் நியாயத்துக்கு உட்பட்டு மேல்முறையீடு போலாம், என்ன வேணா நீங்க பண்ணலாம், அதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி இங்க வந்து தனி மனித நீதிபதிக்கே இந்த மாதிரி நிலைமைனா பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் பார்வையிலே விடுறேன். நன்றி, வணக்கம்.